இந்த அமைப்பு பிறப்பு ஜாதகத்துல இருந்து தசாபுத்தி நடத்தும்போது பூச நட்சத்திரத்துலையோ அந்த ஆயுள நட்சத்திரத்துலையோ அந்த ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக இந்த கிருமி அட்டாக் ஆகிறதுலாம் இவங்களுக்கு தான் கோயில்களில் போய் இந்த உழவார பணி நிறையா செய்வாங்க. அந்த உழவார பணி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறது இதெல்லாம் கோயிலுக்கு ஏதாவது சேவை செய்கிறது. மேக்ஸிமம் சனி சேவை தான்ப்பா, உழைப்பு தான்ப்பா. அது காசோ பந்தாவோ காட்டினன்னா கேட்டுக்கு மட்டும் நீ டார்க் மெரூன் டார்க் க்ரீனு இதெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா நீ கிரேவே எடுக்கலாம், சிமெண்ட் கலரில் எடுக்கலாம். அது டார்க் எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை, யானை கலர் மாதிரி அடிச்சா பிரச்சனை இல்லை. லைட்டில் கிரே அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது சிக்கல், அது ராகு வந்துடுவாரு. கடகராசி என்பர்கள். ஸோ இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? கடகம் ஒரு வகையில் அது ஒரு பலகால ராசி. தெளிந்த நீருடைய அந்த நீர் தத்துவத்தில் அது என்ன சொல்கிறாங்க, தாய்ப்பால் கிணையாக சொல்கிறாங்க. அது ஆல்ரெடி அது மனசு, அது தாய்ப்பால் சுரக்கிற இடங்கிறாங்க. அது ஒரு புனிதமான தீர்த்தங்கிறான் அந்த கடகத்தை. அப்போ அதனால தான் செவ்வாய் போய் அங்கே நீசமாறார். அவ்வளோ ஒரு கோவக்காரன் காவல்காரன் முரடன் கூட அந்த தாய்கிட்ட வரும்போது தாய் சொல்கிறத நம்புவோம், யார் சொல்கிறதையும் நம்ப மாட்டான், அம்மா சொன்னால் நம்புவான் அப்படிங்கிறதுல. இந்த நந்தா படத்தில் விஷம் வச்சு கூட கொள்ளும்போது சாப்பிடுவாங்க சூர்யா, அந்த மாதிரி அந்த இடத்துல அதை மீறி பேசுறதுக்கு வராதான் தாய்கிட்ட. ராமரும் அப்படிதான் கடகராசியில் புனர்புஷம். ஆனால் அம்மா சொல்லும்போது ஏன்னு கேட்காம போனாங்கல்ல, கஷ்டம் தெரிஞ்சதுனால. அப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் தைரியவானாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வீரம் அடிக்ட் ஆயிருங்கிறது மனசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா அது பால் அந்த தாய்ப்பால்கிட்ட நம்ம பாகுபாடு பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம். அப்படி ஒரு ராசியில் பிறக்கிற வெள்ளை மனதோடு இருக்கக்கூடிய கடகராசி. ஓகே. ஆக்சுவலாக அந்த இடத்துல சனியால் பார்க்கத்தானே திரிகோணத்தில் இருக்கு. அப்போ திரிகோணத்தில் ஏதாவது ஒரு பாவகிரகங்கள் இருந்து அந்த வீடு ஒரு திரிசூன்யமாகவோ ஆரட்டாகவோ லக்னத்திற்கு ஆரட்டா யாருக்கு வரும்? தனுசு ராசிக்கு மேக்ஸிமம் வரும், சிம்ம ராசிக்கு அது 12ஆக வரும், கும்பத்துக்கு அது 6ஆக வரும். அப்போ அந்த இடம் திரிசூன்யமாகுது. அந்த சந்திரனோட ஒரு பாவகிரகங்கள் சேருது. இப்போ இந்த திரிகோணத்தில் கோட்சாரத்தில் சனி வேற அங்கே இருக்கார் அப்படிங்கும்போது இந்த மேக்சிமம் இந்த அமைப்பு பிறப்பு ஜாதகத்துல இருந்து தசாபுத்தி நடத்தும்போது பூச நட்சத்திரத்துலையோ அந்த ஆயுள நட்சத்திரத்துலையோ அந்த ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக இந்த கிருமி அட்டாக் ஆகிறதுலாம் இவங்களுக்கு தான் ஆகும். ஓகே. அதனால தான் நான் தான் சொன்னேன், புனிதமான இடத்துல தானே களங்கப்படுத்த முடியும். கண்டிப்பாக. நல்ல தெளிந்த நீரோட தான் கல் எடுத்து போடுவான் நடக்குது. அது மாதிரி ஏன்னா அதனால தான் அதுக்கு கேன்சர் ராசின்னு வச்சுருக்காங்க. அந்த குரு அங்கே இருந்தாலுமே கேன்சர் வரும். ஓகே. ஆனால் குரு பாதிக்காமல் இருக்கணும். பாதிச்சிட்டாரு, வக்கரம் அஸ்தங்கம் ஆயிட்டாரு அப்படின்னா வரும். கேது ராகு தொடர்புலாம் பெற்றுச்சுன்னா தசாபுத்தி காலத்தில் ஆரட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உருண்டுக்கும், அப்படியே அந்த கிருமிகள் அப்படியே கட்டியாக மாறிடும், இது வரும். அப்போது இந்த சனி ஏன்னா அட்டமாதிபதி கருமாவினுடைய கனெக்டிவிட்டி அங்கே, அதனால தான் பூச நட்சத்திரம் இருக்குது. ஓகே. அப்போது ஆனால் மகரத்துக்கு வராது, ஏன்னா நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. அது உழைப்புக்கு உண்டான ஒரு இடம். ஆனால் கும்பத்துக்கு வரும், நோய்க்கு உண்டான வீடு, அந்த மாதிரி. அப்போது இந்த சனி திரிகோணத்தில் கடகராசிக்கு 9ஆம் இடத்துல வந்த சனி பாக்கியங்கிற இடத்துல இருக்காது. பாக்கியம் சனி நம்ம ஜாதகத்தில் லக்ன ரீதியாக யோகாதிபதியாகி கெடாமல் இருக்கும் பட்சத்துக்கு இந்த கான்செப்ட் மாறவே கூடாது. எந்த ராசிக்கும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்துக்கு இந்த வக்கர சனி வரும் பொழுது நம்ம பாக்கியங்கள் கோவில் குளங்கள் போய் சீரமைப்பு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஏதாவது பண்ணுறதுன்னா பண்ணலாம். தூர்வாடுறது, குளங்கள் தூர்வாடுறது, ஏன் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி டேங்காக இருக்கட்டும், டேங்க் ரொம்ப காலமாக இருக்குதுன்னா அந்த தண்ணி டேங்க் சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், ஊரில் இருக்கிற குளங்கள் சுத்தம் பண்ணுறாங்கன்னா போய் அது சம்மந்தப்பட்டதை பண்ணுறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நம்ம கோவில்கள் அது 9 இல்லையா, அப்போ கோவில்களில் போய் இந்த உழவார பணி நிறையா செய்வாங்க. அந்த உழவார பணி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறது, இதெல்லாம் கோயிலுக்கு ஏதாவது சேவை செய்கிறது. மேக்ஸிமம் சனி சேவை தான்ப்பா, உழைப்பு தான்ப்பா. அது காசோ பந்தாவோ காட்டினன்னா முடிஞ்சு. உழைக்கிறதுக்கு அஞ்சாத ஒரு கிரகம். அதனால அது சம்மந்தப்பட்டது ஏதாவது செய்கிறாங்கன்னா இந்த ராசியில் பிறந்த எல்லாத்தினுடைய ப்ராப்ளம். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் 7-8 கழிவுது. ஓகே. பழக்க வழக்கத்துக்கு முக்கியமான ஒரு இடம் கடகராசிக்கு. வெளி உலக பழக்க வழக்கங்கள் 7ஆம் பாவம் மகரம் தான். கும்பம் 8,
அப்போது நம்ம சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு லாபஸ்தானாதிபதி நமக்கு அட்டமாதிபதியாக இருக்காரு. அப்போ நம்ம கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறது, பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் யோசிக்கிறது, ஓகே. அதை நம்பி போகிறது, வெளிநாடு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அவனாவது இது பண்ணுறது. இப்போ 9ங்கிறது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம போகிறது, இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. இப்போ மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேம்மா. அப்போது நம்ம வந்து ஒரு வீடு வாசல் சுத்தம் பண்ணிக்கிறது, கோவில் சுத்தம் பண்ணிக்கிறது, இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே. தெய்வ ரீதியான வழிபாடு அப்படின்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் 7, 8க்கு அதிபதி அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இங்கே நான் சொல்கிற விஷயம் எப்படி வரும்னா, இது காவல் சம்மந்தமான இப்போ இந்த கூர்க்கா காவலாளின்னா போலீஸில் இருக்க யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்களும் அவங்க தான். காவல்துறை. நம்ம கூர்க்காவும் அதே தான் பண்ணுறான். நம்ம ஒரு ஹோட்டலில் போய் நமக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறவரும் சனி பகவான் தான். அவங்க செவ்வாய் குரு சனியோட சேருது அப்படின்னா அவங்க போலீஸ் அந்தஸ்து, அந்த கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கும். ரொம்ப கீழே வரும்பொழுது பாவகிரகங்கள் சேர்க்க வரும்போது கொஞ்சம் குறுக்க அந்தஸ்துக்கு வரும். இன்னும் அதை விட மோசமாக ஏன் கோர்ட்டில் இருக்கிற மாஸ்தாலேருந்து எல்லாமே இந்த லிஸ்ட்டில் தான் வருவாங்க. அவங்க தான் பாதுகாப்பு மாதிரி ஒரு கோலை பிடிச்சி நிற்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் வருவாங்க. அப்போது அந்த ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் நம்ம பேரம் பேசாமல் பண்ணாமல். இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய மாறிட்டாங்க, ஈஸியாக டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே கொடுத்துட்டு கேட்கும்போது கார் எடுக்கும்போது ஈஸியாக அவங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த காவல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இது பண்ணக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, கேட் இருக்குதுல்ல, நம்மளை காவல் காக்கக்கூடிய கேட்டு. இப்போ அந்த கேட்டுங்கிற ஒரு விஷயம் நீங்கள் அதெல்லாம் தூர்வாரி பெயிண்ட் அடிக்கலாம். ஓகே. அதுவே நமக்கு புண்ணியமாக நிற்கும், காத்து நிற்கும். நீ மேக்ஸிமம் நீ பார்த்துருப்பப்பா, நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா டார்க், அது கருப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் மெரூனு, இந்த சனியினுடைய கான்செப்டில் தான் கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும். ஆமாம். ஏன் ஒயிட்டில் அடிக்கல? இல்லை, ஏன் ஒயிட்டில் அடிக்க கரும் பச்சையில் அடிப்பாங்க. லைட் செவுத்துக்கெல்லாம் நீங்கள் ஆரஞ்சு அடிக்கிறீங்க, வெள்ளை அடிப்போம், கேட்டுக்கு அடிக்க. அதுவும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ கிரே கூட லைட்டாக வந்து அந்த மாதிரி மாற்றுறாங்க. நீ அந்த மாதிரி கலரை மாற்றி அடித்த வீட்டில் திருட்டு போகும். நீ எல்லோ கலர்லலாம் கேட் வச்சுருக்காங்க, கோல்டு கலர் எல்லோ கலர்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஈஸியாக திருட வருவோம், திருட்டு போகும். அந்த வீட்டில் வண்டி போகும், எல்லாமே போகும். நீங்கள் கருப்பு பெயிண்ட் அடித்த வீட்டில் திருட்டு போகாது. செக் பண்ணிடும். கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுவாங்க. சனி வந்து உட்காந்துக்குவாருப்பா, அந்த கலர்ஸ் பேசும்பா. கேட்டுக்கு மட்டும் நீ கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு கருப்பு நல்ல இந்த சனியினுடைய டார்க் மெரூன், டார்க் க்ரீனு இதெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கிரேவே எடுக்கலாம், சிமெண்ட் கலரில் எடுக்கலாம். அது டார்க் எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை, யானை கலர் மாதிரி அடிச்சா பிரச்சனை இல்லை. லைட்டில் கிரே அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது சிக்கல். அது ராகு வந்துடுவார். ராகு ஒரு திருட்டு தானே, அது என்ன பண்ணும், போறோட வாடான்னு கூப்பிடுவோம். அவன் வீட்டுக்கு இருக்கேன், வாங்க வாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு பெயிண்டர் சம்மந்தமானது, அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க எல்லாமே இதெல்லாமே அந்த கான்செப்டில் வர்றது தான். அதெல்லாம் பண்ணிக்கலாம். சூப்பர். கடகராசி என்பவர்களுக்கு சனி வக்ரமானதுக்கப்புறம் எப்படி இருப்பார், எப்படி அவரை வந்து சாந்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை அழகாக பண்ணி. சூப்பர்மா, சூப்பர்.